புரட்சி தலைவர் அம்மா இறந்த பிறகு பொதுச் செயலாளருடைய முடிவுகள் அதிமுக தொண்டர்களுக்கு எதிராக இருந்துச்சு. அதனாலதான் 14-15 தோல்விகள். அந்த தோல்விகள் முடிந்த பிறகு தெளிவாக சொல்றோம், பிஜேபியோட சேர்ந்த மிகப்பெரிய தோல்விகளை அதிமுக தொண்டர்கள் எவ்வளவோ எலெக்ஷன்ல வேலை பண்ணி அவங்க சரி வேற வழி இல்ல கட்சி போக வேண்டியதாச்சு இருந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய சூழ்ச்சி ஒண்ணு உருவாக்குனாங்க. அதுதான் அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறிவாக்கி அவங்க புரட்சி தலைவர் அம்மா இல்லையேங்கிற ஒரு வருத்தத்தோட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காங்க. அது என்ன சூழ்ச்சி? இந்த சூழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரோ நானோ சொல்லல. எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு, 108ஓட நிக்குது. ஆனா அன்னைக்கு நைட்டு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களும், அந்த பக்கம் அதிமுக கூட இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் ஐயா அவர்களும், அந்த பக்கம் சில தொழிலதிபர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்க எல்லா முயற்சியும் நடந்துச்சு. இப்ப லேட்டஸ்டா எம்எல்ஏக்கள் சொன்னாங்க, அந்த 47 பேரு எம்எல்ஏ மீட்டிங்ல பாண்டிச்சேரி நடந்துச்சு. அப்ப புதுச்சேரி நடக்கும் போது அப்ப என்ன சொல்லி சைன் வாங்கினாங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆவறதுக்கு நீங்க சைன் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களுக்கு, உங்களுடைய எம்எல்ஏ நம்பர் என்ன? உங்களுக்கு 118 பேர் நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? மக்கள் உங்களுடைய தலைமையை 3வது இடத்துக்கு தூக்கி போட்டிருக்காங்க. 47 எம்எல்ஏ உருவாக்கி 47 எம்எல்ஏ வச்சிருக்கவங்க எப்படி முதலமைச்சரா ஆக முடியுங்கிற நம்பிக்கையோடு புதுச்சேரியில எம்எல்ஏ மீட்டிங்ல எப்படி நீங்க எல்லா 47 எம்எல்ஏ கிட்டையும் சைன் வாங்க முடியும்? இதுதான் சிபிஎஸ் சண்முகம் கேள்வி எழுப்பினார். இதுதான் விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பினார். 47 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எப்படி நீங்க முதலமைச்சர் ஆக முடியும்? அந்த மீட்டிங்ல உண்மையை சொல்லல. அதுக்கப்புறம் தான் தெளிவு வந்துச்சு. திரு உதயநிதி அவர்களுடன் சேர்ந்து திரு உதயநிதி அவர்களை முதலமைச்சராக்கி திரு இபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சர். அப்புறம் மாசம் மாசம் ஃபண்ட் கலெக்ஷன் ஊழல் செஞ்சு பிரிச்சுகிறது. இதை எதிர்த்தது முதல் முறையில் நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவர்களை நான் கோடான கோடி நன்றியுடன் நான் எப்பயுமே அவர்கள் நன்றி இருக்கு. இதை எதிர்த்தது விசிகே, இதை எதிர்த்தது காங்கிரஸ். அதனாலதான் நீங்கள் தலைவர்கள் நம்பிக்கை வைத்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பிசிகேவும் ஐஎம்களும் ஆதரவு கொடுத்தாங்க. திரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய தலைவர் திரு பேபி அவர்கள் ஓபனா மீட்டிங் கொடுத்தாங்க. நாங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறோம்னா, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால், அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி சொன்னது, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இங்கு ஒரு ஆட்சியை உருவாக்குவது. இது பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானது. பீப்புள் மேண்டேட் மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. சொன்னது பேபி அவர், சொன்னது காங்கிரஸ் கட்சி. அப்ப என்ன மாதிரி சூழ்ச்சியை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து உருவாக்கி, அந்த உருவாக்கம் உண்மையான புரட்சி தலைவருடைய புரட்சி தலைவியுடைய தொண்டர்களுக்கு அதிமுக தலைமை மீது மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியது.